ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய இந்த புதிய அரசியல் பயணம் தொடங்கி ஏறத்தாழ 2 வாரங்கள் ஆயிடுச்சு. இந்த 2 வார காலகட்டங்கள்ல நிறைய அப்டேட்கள அண்ணாமலை அவர்கள் கொடுத்த வண்ணம் இருந்திருக்காரு. இந்த 2 வாரங்கள்ல வி த லீடர்ஸ் இயக்கத்துல ஏறத்தாழ 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இணைஞ்சிருக்காங்க. இந்த 18 லட்சம் நம்பர் அப்படிங்கிறது பினாமினல் நம்பர் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்களே குறிப்பிட்டாரு. ஏன்னா தமிழக அரசியல் காலத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. தாவேகாங்கிற ஒரு புதிய அரசியல் சக்தி உள்ள வந்திருக்கு. 2 பெரிய திராவிட கட்சிகளை தாண்டி தாவேகா இங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது புதியதாக மாற்றம் வேணும், தமிழக அரசியல் களத்துல நாங்க உண்மையான மாற்றத்தை கொடுக்க போறோம்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்ச ஒரு சில நாட்கள்லயே 18 லட்சம் நம்பரை தொடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பினாமினல் நம்பர். ஸோ அண்ணாமலை அவர்களுக்காக மட்டுமே சேர்ந்த அந்த 18 லட்சம் உறுப்பினர்கள் அப்படிங்கிறது பெரிய விஷயமாக அண்ணாமலை அவர்களே குறிப்பிட்டிருந்தார். அண்ணாமலை அவர்களுடைய இந்த அரசியல் பயணத்துல என்னென்னலாம் நடக்க போகுது, அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்க போகிறார், அந்த அவருடைய அரசியல் நகர்வுகள் என்னவா இருக்க போகுது, இங்க இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகள், குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 2 பெரிய திராவிட கட்சிகளையும் எதிர்த்து தான் அரசியல் செய்ய போறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிறது அவர் வெளியிட்ட அந்த காணொலி மூலமாகவே நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானப்பா அப்படின்னு மக்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம். ஆனா இதற்கெல்லாம் தாண்டி தான் அவருடைய பொலிட்டிக்கல், அதாவது அவருடைய அரசியல் கட்சி சார்ந்த நடவடிக்கைகள்ல ரொம்ப தீவிரமாக இறங்க போகிறார் அண்ணாமலை அவர்கள். அவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தன்னுடைய அரசியல் பயணத்திற்கான திட்டத்தை வகுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்கள் வெளியில வருது. குறிப்பா அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருக்கும் பொழுது அவர் வகுத்த அந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான திட்டம். அது என்னப்பா திட்டம் அப்படின்னு கேட்டோம்னா 2024 காலகட்டங்கள்ல அவர் முன்னெடுத்த அந்த எண்மண் எண்மக்கள் நடைப்பயணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக இருந்ததையும் தாண்டி குறிப்பா நேஷனல் மீடியாக்கள் முதற்கொண்டு அந்த எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஏன்னா எண்மண் எண்மக்கள் நடைப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கி ஆல்மோஸ்ட் இங்க கடைக்கோடி கிராமம் வரைக்கும் அவர் நடைப்பயணத்தை மேற்கொண்டாரு. அந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஏன் இந்த நடைப்பயணம் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டது அப்படின்னா அந்த கட்சிக்கும் மக்களுக்குமான அந்த இடைவெளியை குறைச்சதே அந்த நடைப்பயணம் தான். அந்த எண்மண் எண்மக்கள் நடைப்பயணம் மூலியமாக அண்ணாமலை அவர்களை கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கொண்டு செல்ல முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வியூகத்தை தான் வி த லீடர்ஸ் இயக்கத்திலையும் எடுக்க போறதாகவும் நிறைய தகவல்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நடைப்பயணத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் கட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயமாக அமைய போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உண்டாக்கும். ஏன்னா இந்த நடைப்பயணத்தையும் தாண்டி அந்த நடைப்பயண பொதுக்கூட்டங்கள்ல பேசும்பொழுது மிகப்பெரிய ஒரு மீடியா கவரேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அவருடைய அரசியல் கட்சிக்கும் பெரிய அளவுல சாதகமாக அமையும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு 3வது பெரிய அணி அமைப்பதற்கும் சரி, பெரிய அளவுல வாக்குகள் பெறுவதற்கும் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை 7 இடங்கள்ல டெபாசிட் போக வைப்பதற்கும் இந்த எண்மண் எண்மக்கள் நடைபயணம் அப்படிங்கிறது ரொம்பவே அவருக்கு சாதகமா அமைஞ்சிருந்தது. அந்த எண்மண் எண்மக்கள் நடைபயணம் காரணமாக மக்கள் மத்தியில ஒரு லீடராக அண்ணாமலை அவர்கள் எமர்ஜ் ஆகி வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ வரவிருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே வி த லீடர்ஸ் இயக்கத்திற்கு ரொம்பவே உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமையும். ஏன்னா அவங்களுக்கான அந்த புதிய அரசியல் அத்தியாயத்தை தொடங்கும் பொழுது எந்த விதமான ஒரு மைனஸ் பாயிண்ட்டுமே இல்லாம தான் அந்த வி த லீடர்ஸ் இயக்கம் தொடங்க போறாங்க. அதற்கான 2 காரணங்களை என்னால சொல்ல முடியும். முதற் காரணமா அவர் ஒருவேளை பிஜேபியில இருக்கிறாரு அப்படின்னா நம்ம இங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு தமிழகத்துல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கிறத நம்மளால தெள்ள தெளிவா பார்க்க முடியும். ஏன்னா நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லா தேர்தலுமே அந்த டேட்டா சொல்றது அதான். இங்க பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு தமிழகத்துல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தொடக்கமே மைனஸ்ல இருந்தெல்லாம் தொடங்க முடியும். இங்க சிறுபான்மை மக்களா இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு விழுகவே விழுகாது. அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்ப அரசியலை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில தலைவராக இருந்த நபர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படிங்கிற நபர்களுடைய மறைவிற்கு பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்கு வங்கி சரிவுமே ஏற்பட்டிருக்கு. ஜெயலலிதா காலத்துல வாக்களிச்ச லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய சமூகங்கள் இன்றைக்கு அந்த கட்சியை விட்டு வெகு தூரத்துல விலகி போயிட்டாங்க. இது அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். திமுக மேல இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் பாயிண்டா சொல்லக்கூடியது என்னன்னா ஹிந்து வெறுப்பு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க. ஹிந்து விரோதமா பேசுறதா இருக்கட்டும், ஹிந்து வெறுப்பு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. ஆனா இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன மைனஸ் பாயிண்டா இல்ல அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அவங்க ஆரம்பித்த 2 வருடங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அவங்க ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, அவங்களுடைய கட்சி தேர்தலில் போட்டியிடும் பொழுதும் சரி, அவங்க எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்காம இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறதே மக்களுக்கு தெரியாமையே போயிட்டு இருந்தது. ஒரு நியூட்ரலான ஸ்டாண்டை எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய
இந்த தேர்தல் சந்திப்பு அப்படிங்கிறதுமே இருந்துச்சு. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்தது. எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டுமே இல்லாம தான் அவங்க தேர்தல் சந்திச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாங்க, இவங்க அந்த கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாங்க, இவங்க மத்திய அரசுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பங்கள கட்டமைச்சு, அதன் மூலமாக ஒரு ஆதாய அரசியல முன்னெடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு இது எல்லாமே நன்றாகவே ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இங்க ஐபிஎஸ் பணியில சேருவதற்கு முன்னாடியே அவருடைய இன்டர்ன்ஷிப் என்னவாக இருந்ததுன்னா, தமிழக அரசியல சார்ந்த விஷயங்கள தான் இருந்தது. குறிப்பா தேமுதிக கிட்ட தான் வந்து அவருடைய இன்டர்ன்ஷிப் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா கணக்கு போட்டு வச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இதற்கெல்லாம் அடுத்தபடியாக தமிழக அரசியல்ல தமிழகத்தினுடைய நிதியமைச்சரா இருக்கக்கூடிய மரியவில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இந்த வெள்ளை அறிக்கையில திமுக கடந்த காலகட்டங்கள்ல எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய கையாளாகாத நிர்வாகத்தன்மைய வெளிக்காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. நிறைய அரசு துறை நிறுவனங்கள்ல இவங்க செஞ்ச இந்த ஊழல் காரணமாகவே இங்க நிறைய வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வாதங்களை முன்னெடுத்து வச்சிருந்தாரு. இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட இந்த 2 நாட்களுக்கு பிறகாக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுது. திமுக தாவேக்காக்கு எதிராக சட்டமன்றத்திற்கு வெளியிலே வந்து கோஷம் போட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால காட்சி ஊடகங்களை பார்த்திருக்க முடியும். ஆனா இதுல என்ன கூத்து அப்படின்னா, நேற்று வந்து ஆளுநர் உரை மட்டும் தான் நடக்கும் அப்படிங்கிறது திமுகவுக்கும் நல்லா தெரியும். பட் மக்களை திசை திருப்பணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்திற்காக வாயை திறங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் இப்படின்னு நிறைய கோஷங்களை வெளியிட்டாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஆளுநர் உரை மட்டும்தான் சட்டமன்ற கூட்டத்தொடருடைய முதல் நாள் நடைபெறும் அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். பட் ஆனா மக்களை ஏமாத்தணும்ல, மக்களை திசை திருப்பணும்ல, இந்த வெள்ளை அறிக்கை விவகாரத்தை மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய வண்டவாள தண்டவாளங்கள்லாம் தெரிஞ்சிடும்ல. அந்த ஒரே காரணத்திற்காக ஏதாச்சும் ஒரு திசை திருப்பும் வேலையை திமுக பண்ணணும். அதனுடைய வெளிப்பாடு தான் நேற்று அந்த கோஷங்கள் எல்லாமே. ஆளுநர் உரையில நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. அதுல ஒரு 2, 3 விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு இங்க பேசணும்னு நினைக்கிறேன். குறிப்பா மேகதாது விவகாரமா இருக்கட்டும், இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி விவகாரமா இருக்கட்டும், இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் ஆளுநர் உரையிலே இடம்பெற்றிருந்தது. தமிழக அரசு இருமொழி கொள்கையை தான் பின்பற்றும் அப்படிங்கிறத ஆளுநர் உரையில எழுதி கொடுத்திருந்தாங்க. ஆளுநர் அவர்கள் அதை தெளிவா படிச்சிருந்தாரு. இதற்கெல்லாம் அடுத்தபடியாக மேகதாது விவகாரத்துல தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கு. மத்திய அரசிட்ட வலியுறுத்தும் மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. அதை ஆளுநர் அவர்கள் படித்திருந்தார். ஏன்னா இதுதான் நடைமுறை. ஆளும் கட்சி என்ன உரையை தயாரித்து கொடுக்குதோ அதுதான் ஆளுநர் அவர்களால படிக்கப்படும். அதுதான் அரசியலமைப்புடைய விதி. ஸோ அதைத்தான் நேற்று ஆளுநர் அவர்களுமே படிச்சிருந்தாரு. இங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே என்னன்னா, அவங்க இப்பதான் முதல் முறையா சட்டமன்ற கூட்டத்தொடரை பார்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, கவர்னருக்கே தெரிஞ்சிருக்கு தேவிக்கே தான் வந்து சிறந்த அரசாங்கம், விஜய் அவர்கள் தான் இங்க ஆளணும்னு மக்கள் நினைச்சிருந்தாங்க, அதெல்லாம் வந்து கவர்னரே சொல்றாரு பாத்தீங்களா அப்படின்னு உட்காந்து சமூக வலைதளங்கள்ல ரைட் அப் எழுதிட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனா ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சி என்ன உரையை தயாரித்து கொடுக்குதோ அதை தான் கவர்னர் அவர்கள் சட்டமன்றத்துல படிப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரியாலிட்டியா தெரியலையா என்னன்னு தெரியல. இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் குறித்து கடந்த காலகட்டங்களில் பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் தெளிவுபடுத்தியிருப்பாரு. விஜய் அவர்களுடைய பள்ளியில மும்மொழி கொள்கை நடத்தலாம், ஆனா விஜய் அவர்கள் இங்கே மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாரு. இதெல்லாம் என்ன மாதிரியான லாஜிக் இருக்கு, அதற்கு அவர் விளக்கமே கொடுத்திருப்பாரு. விஜய் அவர்கள் விஜய் வித்யாசிரமம் அப்படிங்கிற ஒரு பள்ளி நடத்துறாரு. அந்த பள்ளி படூர்ல இருக்கு. அந்த பள்ளி இருக்கக்கூடிய இடம் 2017 இருந்து 2052 வரைக்குமாக லீஸுக்கு விடப்பட்டிருக்கு. அந்த லீஸ் யாருக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய தந்தையான திரு எஸ்.ஏ. சந்திரசேகரன் அவர்களுடைய ட்ரஸ்ட் தான் அந்த பள்ளி நடத்தக்கூடிய இடத்தை லீஸுக்கு வாங்கியிருக்காங்க. சோ அந்த ட்ரஸ்டினுடைய பேர்ல தான் அந்த விஜய் வித்யாசிரமம் பள்ளியுமே இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு அண்ணாமலை அவர்கள். சோ விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில மும்மொழி கொள்கை இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் இங்க வந்து மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாரு. இன்னொரு கட்டத்திற்கு மேல போயிட்டு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அப்படின்னா, கலாநிதி வீராசாமி, அதாவது ஆற்காட்டு வீராசாமி அவர்களுடைய பையனான கலாநிதி வீராசாமி அவர்கள் நடத்தக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல்ல இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், ஆனா இரண்டாவது லாங்குவேஜா நீங்க என்ன தேர்வு செய்யலாமா, தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு, இதுல ஏதாச்சும் ஒண்ண நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பையன் அவங்க வந்து பிரெஞ்சு மொழி கத்துக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய பசங்க யாருமே வந்து 3 மொழியை கத்துக்க கூடாது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் செய்யறாங்கன்னா, இதை விட ஒரு படு கேவலமான ஒரு அரசியல் எதுவுமே இருக்காது. இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகளுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, தான் புள்ள படிக்கணும், ஆனா இங்க நமக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த மொழிகளையோ, நம்ம படிக்கக்கூடிய அந்த பாடங்களையோ, நம்ம கற்கக்கூடிய அந்த கல்விகளையோ இங்க கற்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நோக்கமா இருக்கணும். இங்க ஹிந்தின்னு ஒண்ணு திணிச்சிருவாங்க, இங்க ஹிந்தி வந்துருச்சுன்னா தமிழ் அழிஞ்சு போயிடும். சோ இந்த மாதிரியான நிறைய சப்பை கட்டுகளை இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க. இங்க திமுக என்ன அரசியலை கையாண்டுச்சோ, இங்க திமுக என்ன அரசியலை பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே ஒரு பாணியை தான் இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு மற்றொரு சாட்சி இந்த மும்மொழி கல்விக் கொள்கை. இது எல்லாம் மக்களை மடைமாற்றுவதற்கான எல்லா யுக்திகளையும் விஜய் அவர்கள் கையில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மக்களை ஏமாற்றக்கூடிய
இன்னொரு திமுகவாக தாவேக்கா உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போக தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு, அங்க உள்ள காங்கிரஸ் அமைச்சரை சந்திக்க தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு இந்த மேகதாது அணை விவகாரம் குறித்து பேசுவதற்கு நேரமே இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.